கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கான பரலோக மன்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். இந்த அழகான வேத வசனம் வரவிருக்கக்கூடிய கிறிஸ்துவுடைய மகிமையான ராஜ்யத்தை பற்றியும் அதற்கு பின்னால எப்பவுமே இருக்க போற ஒரு நல்ல காலத்தை பற்றியும் நமக்கு கூறுது. அந்த நல்ல காலத்துல இந்த பூமி முழுவதும் எந்த விதமான குறைபாடும் இல்லாம பூரணமாக மற்றும் ஏராளமான உணவுப் பொருள்களையும் அழகான மலர்களையும் விளைவிக்கும்படி தேவன் செய்வாரு. அந்த 1000 வருட அரசாட்சியில பூமியில வாழும் மனிதர்கள் மட்டுமே பூர்ணமானவர்களாக மாற மாட்டாங்க. அதற்கு மாறாக இந்த பூமியும் இந்த பூமியில இருக்கிற மற்ற எல்லா காரியங்களும் கூட எந்த விதமான கஷ்டமும் இல்லாம முற்றிலும் பூர்ணமானதாக, அதாவது மிக அழகாக நல்ல வழியில மாற்றப்படும். இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் வறண்டு போய் வனாந்தரமாக காட்சியளிக்கும் இடங்கள் கூட அந்த ராஜ்யத்துல ஒரு அழகான தோட்டம் போல மலர்ந்து செழிப்பா மாறும். மனிதர்கள் எல்லாரும் பசி பட்டினி இல்லாம நல்ல ஆகாரங்களை எல்லாம் பெற்று இந்த பூமிய ஒரு அழகான பரதேசாக, அதாவது இந்த பூமிய ஒரு பரலோகத்தை போல மாற்றி என்னைக்குமே இந்த பூமியில மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கறத தான் இந்த வசனம் நமக்கு காட்டுது. தேவன் இந்த பூமியையும் அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக மாற்ற திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கறத நினைக்கும் போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்குது இல்லையா? எனவே குழந்தைகளே, தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம மனதார நம்பி நாம எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து ஏசாயா 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு முழுவதும் பூமியையும் அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக மாற்ற திட்டமிட்டிருக்கிற இந்த தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளாக வாழ்வது குறிச்சு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமாயிருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.